தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடி அருகே பட்டாசு கடையில் ஊழியர்களை ஆபாசமாக பேசிய காவலர். தூத்துக்குடி அருகே பட்டாசு கடையில் ஊழியர்களை காவலர் ஒருவர் ஆபாசமாக பேசியுள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏரல் பகுதியில் உள்ள பட்டாசு கடையில் ஊழியரை ஆபாசமாக பேசிய காவலர். ஏரல் பகுதியில் உள்ள பட்டாசு கடையில் ஊழியரை காவலர் ஒருவர் ஆபாசமாக பேசியுள்ளார். பட்டாசு கடையை மூடிவிட்டு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஊழியரை திட்டிய காவலர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துமோகன். வணக்கம் முத்துமோகன், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் பகுதியில் ஒரு பட்டாசு கடையில் தீபாவளியின் போது ஊழியர்களை குரும்பூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் ஒருவர் ஆபாசமாக பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் பாக்கியராஜ் என்பவர் பட்டாசு கடை நடத்தி வருகிறார். இவர் தீபாவளி முன்னிட்டு அதே பகுதியில் பட்டாசு வியாபாரம் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு வெடிக்கடையில் உள்ள ஊழியர்கள் கடையை மூடிவிட்டு கடையில் உணவறிந்து கொண்டு இருந்துள்ளனர். அப்போது அங்கே வந்த குரும்பூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் ஒருவர் இரவு வெடிக்கடையில் புகுந்து ஊழியர்களை ஆபாசமாக வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இது அந்த கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளில் கேமராவில் பதிவாகி உள்ளது. தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து குரும்பூர் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் கூறும்போது, தீபாவளியை முன்னிட்டு தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் வியாபாரம் பாதிப்படைந்த நிலையில் தீபாவளி அன்று சற்று மழை குறைந்ததால் தீபாவளி அன்று வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்து இப்படி வியாபாரிகள் வியாபாரம் செய்ய வந்து இடத்தில் காவல்துறையினர் அத்துமீறி வந்து ஆபாச வார்த்தைகளால் ஊழியர்களை திட்டி பயமுறுத்தி வருவது தங்களுக்கு மிகுந்த மனவேதனையும் மன உளைச்சலையும் படித்துள்ளதாகவும், இது சம்பந்தமாக மாவட்ட காவல்துறை இந்த விஷயத்தில் தலையிட்டு சம்பந்தப்பட்ட காவலர் மற்றும் காவல் நிலையங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இதுபோன்ற தொந்தரவில் ஈடுபடக்கூடாது என காவல்துறை அறிவுறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் காவலர் ஒருவர் வெடிக்கடையில் புகுந்து ஊழியர்களை ஆபாசமாக பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனனி. முத்துமோகன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.